ஓகே. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு கீ பாயிண்ட்ஸ் ஒரு ரிவிஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நெறைய பேர் என்ட்ட கேட்டிருக்கீங்க சார். எவல்யூஷன் கேட்டுட்டு இருக்கானுங்க, அனிமல் கிங்டம் கேட்டுட்டு இருக்கானுங்க. சார் இதுக்கெல்லாம் கீ நோட்ஸ்லாம் குடுங்க சார். நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடியோவா குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் அது வந்து சில டாபிக்ஸ்ல கீ பாயிண்ட்ஸை எப்படிலாம் ஷார்ப்பா ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ எடுத்தேன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், அதுவும் மியாசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1ன்னு எடுத்தேன்னு வச்சுங்க. இதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன? லெப்டோட்டீன்னா கம்பாக்ஷன், அதான் கண்டென்சேஷனாக இருக்கும். ஜைகோட்டீனா சினாப்சிஸ் சினாப்டமல் காம்ப்ளெக்ஸ், 2 சிஸ்டர் குரோமேட்ஸும் டபுள் ஆகி அது பக்கத்தில் இருப்பாங்க. அண்ட் பாக்கிடைனில் அந்த நான் சிஸ்டர் ஹோமோலோகஸ் குரோமோசோமுக்கு கிராசிங் ஓவர் நடக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் ரீகாம்பினேஷன் மாடல். அதுக்குள்ள ஒரு என்சைம் இருக்கும், அதை ரீகாம்பினேஷன். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து ஜைகோட்டின்ல தான் நம்மளுக்கு பைவேலன்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுதான் பைவேலன்ட் ஸ்ட்ரக்சர். குரோமாட்டிட்ஸா என்ன 1 2 3 4 டெட்ராட்ஸா இருப்பாங்க. அண்ட் டிப்ளோட்டீன்ல அந்த சினாப்டமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆகுது. அப்புறம் எந்த இடத்துல கிராசிங் ஓவர் நினைச்சோம் அந்த இடத்துல சயஸ்மேட்டா வருது. அண்ட் இந்த இடத்துல அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணுங்க. அனிமல் கிங்டம்ன்ற மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ்ல அந்த ஊசைட்ஸ் வந்து பார்த்தோன்னா பல வருஷத்துக்கு இருக்கும். அதான் பிரைமரி ஊசைட், பிரைமரி ஃபாலிக்கல்ஸாகவே வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகி எல்லா செல்ஸுமே வந்து பியூபர்ட்டி வரைக்கும் டீஜென்ரேட் ஆகும். அத்தனை வருஷம் வரைக்கும், அதை பிறந்தலேருந்து பியூபர்ட்டி வரைக்குமே அது பாஸ் ஆகி டீஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. டயகனசிஸில் டெர்மினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சயஸ்மேட்டா போனது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சு படிங்க. இதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் ஒரு சில இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ்க்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குன்ற மாதிரி. இதில் மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்டினோமார்பிக்னா எம்டி வந்து கோவப்பட்டாரு, சில்லி சாப்பிட்ட மாதிரி கோவப்பட்டார். யாரில் எம்டின்றது அப்பா, ஓகே, மகேந்திர சிங் தோனி. அவர் வந்து கோவப்பட்டார், சில்லி சாப்பிட்டாரு அப்படி கூட ஞாபகம். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாரு. ஆக்டினோமார்பிக் மஸ்டர்ட் டாட்டூரா சில்லி. அப்புறம் தான் ஜைகோமார்பிக் அவன் பையன். ஏன்னா அவங்க பையன் வந்து சொன்னா, டே பிஜி சேர இன்னும் பிஸியா சூத்திட்டு இருக்கமா, நடிச்சிட்டு இருக்கியாடான்றாரு. பிஜி சேர பி குல்மோகர் பீன் கெசியா. உடனே வந்து அவங்க அப்பா திட்டுறாரு, டே நீ என்ன கேன் தூக்க போட போறியாடா, இந்த மாதிரி நீ பிஸியா சொல்லி ஏமாத்தினா கேன் தூக்க தான் போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஓவரி பொசிஷன்ல அவர் என்ன பண்றாரு, ஒரு காலேஜ் போய் சேர சொல்றாரு. அந்த காலேஜ் பார்த்தோன்னா சரியா ஹைப் கொடுக்குறாங்க. ஓகே, சுப்பீரியர் காலேஜ், பெஸ்ட் காலேஜ்ன்றாங்க. அந்த காலேஜ் சேரணும்னா கேட்குறாங்க, எம்பிசி சர்டிஃபிகேட் இருந்தால் தான்ப்பா கொடுப்போன்றாங்க. இங்கே கேஸ்டா நினச்சிக்காது, சும்மா ஞாபகம் வச்சுக்கதான் நினச்சிக்கோங்க. மஸ்டர்ட் சைனா ரோஸ் பிரிஞ்சால் எம்பிசி. அடுத்தது பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டான், பெரியார் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அங்கே பார்த்தோன்னா ப்ளம்மு சாப்பிட்டுட்டே ரோஸை பார்க்குறான். பீச் கலர் ட்ரெஸ் போட்டு ரோஸ் வரா. அடுத்தது எபிகைனஸ் ஞாபகம் வச்சுக்கோ, இன்ஃபீரியர் ஓவரி டிபார்ட்மெண்ட்குள்ள எபிகைனஸ். அங்கே வந்து பார்த்தோன்னா கோவா குக்கும்பர் ரே ஃப்ளோரட் ஆஃப் சன்ஃபர். இதை நம்ம என்ன பட்டோம், ப்ளம்மு சாப்பிட்டா, ரோஸு பீச்சு சாப்பிட்டான் பெரியார் காலேஜில். இன்ஃபீரியர்னா உள்ளே போயிட்டு கோவா குக்கும்பர். ஓகே, கோவா குக்கும்பரை சாப்பிட்றான்ல, ஜிசி கோவா குக்கும்பர் சாப்பிட்டு ரே ஃப்ளோரட் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகே, கோவா குக்குமரை சாப்பிட்டு அப்பதான் அந்த ரோஸ் அவளை தாண்டி போற, அப்படியே ரே அடிக்குது சூரிய வெளிச்சத்துல பாருங்க, ரே ஃப்ளோரட் ஆஃப் சன்ஃப்ளவர். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரோஸ் நினைச்சு ரோஸ் வெல்வெட் ட்ரெஸ் போட்டு கேலக்டர் ஆஃபீஸ்ல ட்ரெஸ் மாட்டிச்சு, அதை எடுக்க சப்போர்ட் பண்றான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அவர் நம்ம நார்மல் ரோஸ் கிடையாது, அவ தான் நம்ம சைனா ரோஸ். அவ விரல் அடிபட்டிருக்கு, உடனே காட்டுன்னு வச்சு இது பண்றான். இம்ப்ரிகேட் நான் என்ன சொன்னேன், ஜைகோமார்பிக்கு பிஜி பிசி, பிபின் வந்து வெக்ஸிலரி, ஜிசி குல்மோகர் கெசியா வந்து இம்ப்ரிகேட். ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் ட்ரிக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கடான்னு சொன்னேன். பிளாசன்டேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங்குள்ளே போகிறான், அதை டிபார்ட்மெண்ட்னா மார்ஜினில் பட்டாணி செடி இருந்துச்சு. ஆக்சியல் இப்படி வரும் ஆக்சியல். அந்த இடத்துல பார்த்தோன்னா சைனா ரோஸ் வந்து டொமேட்டோ ரைஸும் லெமன் ரைஸும் அவங்க வீட்டில் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தா. பார்த்தா அதில் நிறைய கடுகு இருந்துச்சு. அந்த கடுகுலாம் கீழே போட்டால் அதை பொறுக்கி அப்புறம் பார்த்தா பொறுக்கும் போது ஆர்கியூ பண்ணாங்கன்னா, கடுகுலாம் நீங்கள் தூக்கி போகிற பேர் பெரைட்டல் பொறுக்கிட்டு இருந்தா மஸ்டர்ட் ஆர்கியூமான். அப்பதான் ஃப்ரீ சென்ட்ரல் நடுவில் வந்து பார்த்தோன்னா அவங்க 2 ஆன்டி வந்தாங்க. ரோஸோட ஆன்டி டை ஆன்டி. அவங்க அதில் ஒரு ஆன்டி பேர் பிரைம் ரோஸ், ரோஸோட பெரியமா பேர் பிரைம் ரோஸ். அடுத்தது பார்த்தோன்னா பேசல். கீழே அந்த டிபார்ட்மெண்ட் கீழே போய் சன்ஃப்ளவர் மேரிகோல்ட் பிஸ்கெட் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, டக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா சீனு. அடுத்தது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பிளான்ட் கிங்டம். இதுல என்ன மாதிரி கீவேர்ட்ஸ், கீ ஹிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு பார்த்தோன்னா ஃபைகோமைசிட்டிஸ், அஸ்கோமைசிட்டிஸ், பெசியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ். இதுல ராம்ன்ற ஒரு பையன் பிரெட் சாப்பிட்டான். அப்புறம் பார்த்தோன்னா ஹிப்பி நூடுல்ஸ் பல நாப்பி நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டான். அதுக்கப்புறம் அதில் அகாரிக்கஸை போட்டு ஒரு இரும்பு ராட்ல துரு பிடிச்சிருந்து பக்கு வந்துருச்சு. பக்சீனியானா ரஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் வேற என்னடா அது, உஸ்டிலாகோனா இது ஞாபகம் வச்சுக்கோ,
சரி இந்த ஹாப்பி நூடுல்ஸை கேள்விப்பட்டு சமைச்சான். அகாரிக்கஸை போட்டு ஒரு இரும்பு ராட்ல பக்கு இருந்துச்சு, அதை வச்சு சமைச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கேட் வந்து சாப்பிட்டு போச்சு. சரி இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குது? ராம்னா ரைசோபஸ் அல்புகோ மியூக்கர். இதுல ரைசோபஸ் தான் பிரெட், ராம் தான் பிரெட்னு வச்சுக்கோ. அடுத்தது நாப்பி நியூரோஸ்போரா அஸ்பெர்ஜிலஸ் பெனிசிலியம் பெசைசா ஈஸ்ட் சக்ரோமைஸ், அதை கேள்விப்பட்டேன், கிளாவிசப்ஸ். அடுத்தது அகாரிக்கஸ் உஸ்டிலாகோஸ் மட்டு பக்சீனியர் உஸ்டிலாகோஸ் மட்டும் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோ, அது மட்டும் போதும். அடுத்தது கேட்டு கொலிட்டோட்ரைக்கம் ஆல்டர்னேரியா ட்ரைகோடர்மா சாப்பிட்டு போயிடுச்சு. அடுத்தது குளோரோஃபைசியா ஆல்கே எடுத்துக்கோ, பிரையோஃபைட்ஸ் எடுத்துக்கோ, டெரிடோஃபைட்ஸ் எடுத்துக்கோ, ஜிம்னோஸ்போம் எடுத்துக்கோ. இதுக்கும் ட்ரிக்ஸ் இருக்கு. ஆல்கே குளோரோஃபைசியனா வாசுவோட கேர்ள் ஃப்ரெண்ட் யுடோரினா சி கியூப்னா என்னன்னு கேட்டா வால்வாக்ஸ் பைரோகேரா யுலோத்ரிக்ஸ் யுடோரினா காரா குளோரலா கிளாமிடோமோனஸ். இதுல வந்து செல்ஃப் டி, ஒரு செல்ஃபிஷ் டி அப்படின்னு வந்து சொல்றாங்க வாசுவோட கேர்ள் ஃப்ரெண்ட் யுடோரினா வந்து. சர்காசம் எக்டோகார்பஸ் லாமினேரியா பியூக்கஸ் டிக்டோயோட்டா. அடுத்தது பிஜி ஸ்கொயர், அவ வந்து பிஜி ஸ்கொயர்னா என்னன்னு கேட்டா, இல்லை பிஜி பே சேர்ந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அனாட்டமியில டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸை மட்டும் படிங்க. இப்போ எக்ஸார் கண்டிஷன், டயார்க்ல இருந்து எக்ஸார் கண்டிஷனா அது கண்டிப்பா டைகாட் ரூட், பாலியார் கண்டிஷனா தான் மோனோகாட் ரூட். இங்க வந்து பித்து வந்து இருக்காது, இல்லை குட்டியா இருக்கும், இங்க நல்லா தெரியும் மோனோகாட் ரூட். இதுவே வந்து ஸ்டெம்மோட வாஸ்குலர் பண்டில்ஸ் எடுத்து டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ரெண்டுமே கன்ஜாயிண்ட் தான். ஓப்பனா இருந்தா டைகாட் ஸ்டெம்மு, க்ளோஸ்டா இருந்தா மோனோகாட் ஸ்டெம்மு. கொஞ்சம் ரிங்கா அரேஞ்சா இருந்தாங்க, யூஸ்டீலா இருந்தா அது டைகாட் ஸ்டெம்மு, மோனோகாட் ஸ்டெம் இருந்தா கொஞ்சம் ஸ்கேட்டர்டா இருப்பாங்க. இதுவே லீஃபா இருந்தா ரெட்டிகுலேட் வீனேஷன், பேரல் வீனேஷன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசைட் பாருங்கம்மா ஸ்பாஞ்சி பாருங்கம்மா டைகாட்ல இருக்கும். அதுல பாலிசைட் ஸ்பாஞ்சு ஒரு மாதிரி கிரான்ஸா இருந்தா அது C4 பிளான்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மோனோகாட்டா இருந்தா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. கிளீஸ்டோகேமஸ்ல அந்த 3 எக்ஸாம்பிள், வயலா ஆக்சலிஸ் காமலினா 30 நிமிஷம் வயபிலிட்டி, 30 minutes வயபிலிட்டி, 1 month வயபிலிட்டி, அது பார்த்துக்கோ. வாட்டர் பாலினேஷன்ல வேலிசினேரியா ஹைட்ரில்லா ஜாஸ்டரா. வேலிசினேரியாவுக்கு வந்து போலுங்கேஞ்ச் மேலே மிதந்து போகும், ஸ்ப்ரிங் மாதிரி வந்து இழுத்துக்கும். ஆனால் வந்து ஜாஸ்டர்லாம் உள்ளேயே சம்மர்ஜ் ஆகி போகும். அனிமோஃபிலிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? டசில் வேர்டே கிடையாது, கான்காப், அது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மாவை சொல்லுது. அப்புறம் ஜூஃபிலியில் என்ன மாதிரிலாம் அனிமல் பான் என்னது சொல்லுவாங்க, லெமூர்ஸ், பிரிமேட்ஸு, ட்ரீ டுவெல்லிங்ஸ் அனிமல்ஸ், ரோடன்ஸு, ஜெக்கோ லிசார்ட், கார்டன் லிசார்ட், கல்லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க அனிமல் கிங்டம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி வேற லெசன், எக்ஸாம்பிள் ஒரே லெசன் தான், அதான் கீவேர்ட்ஸு, அதான் கீன்ஸே, அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய இடத்துல. அப்புறம் மைக்ரோப்ஸ், நான் போன ஸ்ட்ராட்டஜி வீடியோல சொன்னேன் என்னென்ன மைக்ரோப்ஸ், என்னென்ன என்சைம்ஸ் ப்ராடக்ட்லாம் கொடுத்து என்ன மாதிரி யூசஸ்லாம் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. அது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே நான் போட சொல்கிறேன், இல்லைனா பிடபிள்யூ ஆப்பில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி கிடைக்கும், இல்லை வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு வாட்டி ரிவிஷனுக்கு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஜெனட்டிக் கோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 61 கோடான்ஸ்க்கு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதை வாட்டி ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ஸ்டாப் கோடான்ஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸே கிடையாது. ஸ்டார்டிங் கோடான் டியூவல் ஃபங்க்ஷன் பண்ணுது, யூனிவர்சல் கோடான் அப்புறமேட்டு இந்த என்ன சொல்லுவாங்களா டீஜெனரேஷன், அந்த 4-5 கோடுக்கு ஒரே அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்கனிசம் பாப்புலேஷன் ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். மியூச்சுவலிசமுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, கமென்சாலிசமுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் வருது, பாராசிட்டிசம்னு என்ன. நீங்க அந்த புக்கு ஃபுல்லா பார்க்காம அதோட கீ ஹிண்ட்டை வச்சு அந்த கதையை மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கோட இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கு ஒரு வாட்டி படிக்கும்போது அந்த ஹிண்ட் தான் ஞாபகம் வரும், ஹிண்ட் மூலியமா தான் அந்த புக்கு இன்ஃபர்மேஷனை டிரைவ் பண்ணி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கீநோட்ஸை எடுத்து எழுதி பழகி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி படிக்காதுங்க, ஹிண்ட்டை வச்சு படிங்க. அப்படி இல்லையா புக்கில் வந்து ஹைலைட்டரை வச்சு அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாவே நம்மளுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறத விட நம்ம படித்ததை ரீடைன் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு கீ பாயிண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப 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 ஹைலி டிபெண்டன்ட், ஹைலி ப்ராக்டிசபிள், ஹைலி சஜஸ்டபிள். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டு நான் பார்க்க வருவீங்க. கரெக்டா அப்ரோச் பண்ணுங்க. நம்ம படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம், சாதிக்கிறோம், ஒரு சீட்டை வாங்குறோம் கவர்மெண்ட் காலேஜில். எஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட்மா.